ஆதியாகம புஸ்தகத்துல 31வது அதிகாரம் 19வது வசனமும் 34வது வசனத்தையும் வாசிக்க கேளுங்கள். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 19வது வசனமும் 34வது வசனத்தையும் வாசிக்க கேளுங்கள். லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடிக் கொண்டாள். 34வது வசனம். ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சனத்தின் கீழ் வைத்து ஒட்டகத்தினுடைய சேணத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கிலும் தடவி பார்த்து அவைகளை அவன் கண்டுபிடிக்கவில்லை. கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம். இப்ப யாக்கோபு கர்த்தருடைய வார்த்தையின்படி லாபான் வீட்டை விட்டு வெளியே போகின்றார். 10 முறை சம்பளங்கள் மாற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய யாக்கோபு தன்னுடைய மனசுல ரொம்ப கிளேசத்தோடு கூட காணப்பட்ட பொழுது கர்த்தர் சொல்லுகின்றார், நீ உன்னுடைய சொந்த ஊருக்கு போ யாக்கோபு என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். உடனே கூட இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவிகள், தன்னுடைய பிள்ளைகள், ஆடுகள், மாடுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இந்த லாபானை விட்டு திருட்டளவாய் யாக்கோபு என்கின்ற மனிதன் தன்னுடைய உடைமைகள் யாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகின்றார். போகக்கூடிய நேரத்தில் இவன் போயிட்டு கொஞ்சம் தூரம், இப்ப லாபான் மயிர் கத்திருக்கிறதுக்காக, ஆடுகளை மயிர் கத்திருக்கிறதுக்காக கடந்து போயிருக்கிறார். போயிட்டு திரும்பி பார்க்கிறாரு, யாக்கோபு காணோம், அவங்க கூடாரம்லாம் காலியா இருக்கிறது. அப்புறம் ராகேலை காணோம், அவங்களுடைய பிள்ளைகளை காணோம், ஆட்டு மந்தைகளை காணோம், மாட்டு மந்தைகளை காணோம், ஒன்னத்தையும் காணோம். இவன் எல்லாம் எங்க போயிட்டான்னு சொல்லி வீடெல்லாம் தேடி பார்த்த பொழுது ஒண்ணுமே காணவில்லை. உடனே லாபான் தன்னுடைய குதிரையின் மேல் சேணத்தை வைத்துக் கொண்டு யாக்கோபை பின்பற்றி கடந்து போய் வேகமா போய் தேடிட்டு போறாரு. போயிட்டு போகக்கூடிய வழியில சொப்பனத்துல கர்த்தர் பேசினாரு. அது 2வது விஷயம். பேசி முடிச்ச பிறகு யாக்கோபோடு கூட தீமை ஒன்னை நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நேரா போய் அவர் கடந்து போகக்கூடிய நேரத்துல யாக்கோபை பார்த்து சொல்லுகின்றார், நீ திருட்டளவா போன எல்லா காரியத்தையும் நீ செஞ்சுட்டு போன, என்றாலும் கூட நீ ஏன் என்னுடைய சுரூபங்களை எடுத்துக்கொண்டு போனாய்ன்னு கேட்கிறார். வெளியே பார்க்கும்போது யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில சுரூபத்தை எடுத்துக்கொண்டு போன யாக்கோபுக்கே தெரியாது. ஆனா மறைவில் செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, ராகேல் என்கின்ற யாக்கோபுனுடைய மனைவி சுரூபங்களை தன்னுடைய சேணத்தின் கீழாக ஒளித்து வைத்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே 3வது மறைவான குற்றம் வெளியே பார்க்கும்போது தெரியாது. இந்த யாக்கோபு தன்னுடைய நிலையில அவன் நீதிமானாகத்தான் இருக்கிறான். நான் என்ன தப்பு பண்ணல, நீங்க எனக்கு கொடுத்த ஆட்டைத்தான் நான் ஓட்டிட்டு வந்தேன், கொடுத்த மாட்டைத்தான் ஓட்டிட்டு வந்தேன், கொடுத்த எல்லா விதமான காரியத்தை எடுத்து வந்தேன், வேற எந்த விதமான பொருளையும் தீமையான காரியத்தை எடுத்துட்டு வரல. ஆனால் தீமையான ஒன்று யாக்கோபுனுடைய குடும்பத்திற்குள், கூடாரத்திற்குள் காணப்படுகிறது. என்ன காணப்படுகிறது? ராகேல் கொண்டு வந்த அந்த லாபானுடைய சுரூபங்களில் சிலவைகள் உள்ளே மறைந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய விஷயத்துல சில அந்தரங்கமான வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய விக்கிரகங்கள், உள்ளே மறைந்திருக்கக்கூடிய விக்கிரகங்கள் வெளியே பார்க்கும்போது தெரியாது. எல்லாமே நல்லா தான் இருக்கும். எல்லா விஷயத்திலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி கடந்து போன யாக்கோபு, கர்த்தருடைய கரங்களுக்கு முன்பதாக தன்னுடைய கரங்களிலே எந்த தவறும் இல்லாத யாக்கோபு, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று கடந்து போன யாக்கோபு, எந்த குற்றமும் வாழ்க்கையில இல்லை. ஆனால் அந்தரங்கத்தில் உள்ள என்ன இருக்கு பாருங்க. ராகேல் என்கின்ற ஸ்திரீயினால் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய விக்கிரகம் யாக்கோபுடைய கூடாரத்திற்குள் மறைந்திருக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட உள்ளே மறைவாக காணப்படக்கூடிய விக்கிரகத்தினுடைய நிலைகளை நீங்கள் பாராது இருக்கிறது உண்டானால், அன்றைக்கு லாபான் எப்படி தேடி வந்தானோ அதே மாதிரி நம்மளை தேடி சாத்தானும் கடந்து வந்து விடுவான். எப்படி கடந்து வருவான்? என் பொருளை உள்ள வச்சிருக்க, எப்படி உள்ள வச்சுட்டு என்னை விட்டு நீ எப்படி உன்னால வெளியே போக முடியும்? என்னுடைய பொருள், என்னை உடம்பு உன் கையில இருக்கு. என்னுடைய எல்லா விதமான விக்கிரகத்தை நீ உள்ள வச்சிருக்க, மறைச்சு வச்சிருக்க, ஒளிச்சு வச்சிருக்க. இல்லையே, நான் ஒண்ணுமே கொண்டு வரலையே. எல்லா விதமான பொருளை நீங்க கொடுத்த சம்பளத்தை தான் எடுத்து வந்திருக்கிறேன், ஆட்டு தான். இல்ல அங்கே உள்ள இருக்கக்கூடிய காரியம் அங்கேயும் பாருங்க என்ன நடக்கிறது பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை வெளிப்படுத்தாம அவள் தன்னுடைய ஒட்டகத்தின் சேனையிலே, அந்த சேணத்தின் மேலாக உள்ள போட்டுட்டு அதன் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு இருக்கிறது என்கிறதை பற்றி பேசி அந்த இடத்தை விட்டு எந்திரிக்காம அப்படியே அந்த விக்கிரகத்தை உள்ளே ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட சில விஷயங்களை விடுகிறதற்கு நம்மளால முடியாது. அதுக்கு நிறைய சாக்கு போக்குகளை சொல்ல ஆரம்பிப்போம். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. 4 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய நேரத்துல என்னன்னு தெரியல, இந்த மார்கழி மாசம் பாத்தீங்களா, தூக்கம் ரொம்ப
ரொம்ப ஜாஸ்தி வருது. உள்ள விக்கிரகம் உள்ள மறைஞ்சிருக்கு. அதான் கர்த்தர் சொல்றாரு, அது உன்னால உன்னை முழிக்க விடாது, எந்திரிக்க விடாது. உள்ள மறைந்திருக்கக்கூடிய இந்த விக்கிரகம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? யாக்கோபு எவ்வளவுதான் ஆண்டவராக தேவனோடு கூட இணைய வேண்டும் என்று ஆசைப்பட ஆரம்பித்தாலும் உள்ளே மறைந்திருக்கக்கூடிய விக்கிரகம் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுக்குரிய காரியங்களை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றத்தின் நிலையின் ஊடாக கடந்து போக முடியல? நிறைய பிரசங்கம் கேட்கிறோம், நிறைய செய்திகளின் ஊடாக கடந்து போகிறோம், நிறைய ஆவிக்குரிய அனுபவங்களை பற்றி நம்ம கேள்விப்பட ஆரம்பிக்கிறோம். என்றாலும் கூட ஏன் இவைகளை என் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், உள்ளே மறைந்திருக்கக்கூடிய சில விக்கிரகம் இது இருக்கக்கூடிய வரைக்கும் உன்னுடைய ஆவிக்குரிய நிலையில் அவைகள் உன்னை வளர விடுகிறது இல்லை. இவைகளை முதல் காரியம் நீ தூக்கி எறியணும். யாக்கோபு என்னைக்கு இந்த ராக்கேலுடைய விக்கிரகத்தை அவன் கையில பார்த்தானோ, எடுத்து பார்த்த மாத்திரத்தில் எப்படி தூக்கி எரிஞ்சானோ, அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழந்து போனவனை போல காணப்பட்ட நிலையை போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் விக்கிரகங்கள் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் எந்த ஆவிக்குரிய முன்னேற்றமும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை. இது என்ன விக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது? முதல் காரியம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆவிக்குரிய விஷயத்துல காணப்படக்கூடிய விக்கிரகங்கள் என்ன. நான் நல்ல கர்த்தருடைய பிள்ளைதான், கர்த்தரை தவிர வேற எதை நான் வழிபட மாட்டேன், ஆண்டவராக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய என் வாழ்க்கையில என்ன விக்கிரகம் உள்ள மறைந்திருக்க முடியும் அப்படின்னா, முதல் விக்கிரகம் என்று அழைக்கப்படக்கூடியது என்ன? 1 சாமுவேலின் புத்தகத்துல 15வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இரண்டகம் பண்ணுதல் பெல்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன போட்டுக்கு? முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. இது என்ன முரட்டாட்டம் பண்ணக்கூடிய நிலை அப்படின்னா, முரட்டாட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும், முரண்டு பிடிக்கக்கூடிய நிலைன்னு சொல்லுவாங்க. முரண்டு பிடிக்கக்கூடிய நிலைனா என்ன அர்த்தம்? அந்த காரியங்களுக்கு அவன் வச்சிருக்கக்கூடிய காரியங்களை விட்டு இங்கும் அங்கும் அவன் வழி மாறவே மாட்டான். கர்த்தரே அவன்கிட்ட பேசினா கூட அதை அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஏன் நான் சொல்றதுதான் கரெக்ட். கர்த்தராகிய தேவனுக்கு என்ன தெரியும்? என்னுடைய நிலையை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? எல்லா விதமான காரியங்களிலும் தன்னுடைய நிலைதான் சரி என்கிறதை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மைக்கு பேர் தான் முரட்டாட்டம். இதை விட்டு இங்கும் அங்கும் விலக மாட்டோம். இந்த முரட்டாட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா அதாவது ஒரு கீழ்ப்படியாத ஒரு நிலை. தன்னுடைய விஷயம் தான் நினைக்கக்கூடிய காரியம் தான் சரி என்கிறதை பற்றி மற்ற எந்த விதமான கருத்துக்களுக்கும் உடன்படாத நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய தன்மைகளுக்கு பெயர் முரட்டாட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நம்முடைய ஆவிக்குரிய நிலையை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, நிறைய விஷயங்கள்ல தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடிய அந்த நுகத்தடிகளுக்குள்ளாக நம்முடைய கழுத்துக்களை கொண்டு போய் நாம் மாட்டுகிறதற்கு மறுக்க துவங்க ஆரம்பிச்சிடும். சில நேரங்கள்ல கர்த்தர் சொல்லுவார், இந்த காரியங்களை விட்டாதான் இப்படிப்பட்ட உயர்வை நீ பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம சொல்வோம், இல்ல ஆண்டவர், என்னால இந்த காரியத்தை எல்லாம் விட முடியாது, நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன், நான் குறைவா இருக்கிறேன், என்னால இந்த ஒரு காரியத்தை செஞ்சாதான் என்னால நிக்க முடியும் ஆண்டவர் என்று சொல்லி நீ முரட்டாட்டம் பண்ணுகிறது உண்டானால் தேவன் அந்த விஷயத்துல உங்க கூட போராடவே மாட்டார். நிறைய நேரங்கள்ல ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவராகிய தேவன் சில நேரங்களில் நமக்கு ஆலோசனைகளை தருவார். நீங்க கேட்க மனது இல்லாம உங்கள் கழுத்தை ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை விட்டு நீங்கள் திருப்புகிறது உண்டானால் தேவன் உங்களோடு கூட ஒரு நாளும் போராடுகிறது இல்லை. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரியான நிலைகளிலே கர்த்தராகிய தேவனோடு கூட நெருங்கின கம்யூனிகேஷன் வைக்க முடியல அப்படின்னா ரீசன் என்ன? கர்த்தர் சில விஷயங்களை நமக்கு சொல்லி இருப்பாரு, அதை கேட்க மனம் இல்லாம நாம் நம்முடைய இஷ்டத்தின்படி செயல்படுத்துகிறது உண்டானால், இதுதான் ஆண்டவர் எனக்கு நல்லா இருக்கு, இப்படிதான் நான் போவேன், இந்த வழிதான் எனக்கு, இந்த மார்க்கம் தான் எனக்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க உங்க வழியில போனா கர்த்தர் அதுக்காக உங்களுக்கு விரோதமா போயிட மாட்டார், கோச்சுக்கிற மாட்டார். என்றாலும் கூட தேவனாகிய கர்த்தர் இனி உங்க கூட வரமாட்டார். அவ்வளவுதான். இனி அவரை நீங்கள் தேடினால் கூட அவருடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியாது. ஆண்டவருடைய வேத புத்தகத்துல பார்க்கிறோம், ஆதி காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, கர்த்தரை தன் பக்கத்திலே வைத்துக் கொள்ளுகிறதற்காக எதையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ எல்லாவற்றையும் விட கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய உடல் ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறதுனா உடலையே கூட சாகிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க.
தன்னுடைய உயிர் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்துல நான் நிக்கக்கூடிய அளவிற்கு அந்த உயிர் எனக்கும் கர்த்தருக்கும் தடையா இருக்கிறது உயிரை விடுகிறதுக்கு அவங்க சம்மதிக்க ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய பொருள், தன்னுடைய ஆஸ்தி, தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய இளமை, தன்னுடைய அழகு என்ன காரியமாக காணப்பட ஆரம்பிச்சால் தேவனை காட்டிலும் எதுவும் எங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மை இல்லை என்கிறதை அவர்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலையை நம்ம வந்து பார்க்கிறோம். என்ன நிலையை பார்க்கிறோம் அப்படின்னா, முதன்மையான காரியங்கள் என்கின்ற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. தூக்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முதன்மை, குடும்பம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முதன்மை, வீடு நம்முடைய வாழ்க்கையில ஒரு முதன்மை, சம்பாத்தியம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முதன்மை, வேலை நம்முடைய வாழ்க்கையில ஒரு முதன்மை. இன்னைக்கு நமக்கு வந்து நீங்க பணியாற்றக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்க கம்பல்சரி நீங்க வந்துதான் ஆகணும், கட்டாயம் நீங்க இருந்துதான் ஆக வேண்டும். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு இந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துருவேன், சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, கர்த்தராகிய தேவனா வேலையான்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன செய்வோம், உடனே வேலைக்கு தான் நம்ம வந்து போயிடுவோம். இல்லைங்க இன்னைக்கு கர்த்தரை சந்திக்காட்டி கூட அடுத்த வாரம் கூட நான் வந்து பார்த்துக்கிடுவேன். ஆனா இந்த வேலையை நம்ம விட்டு போயிருச்சுன்னா இனி அடுத்த முறை இந்த ஒரு வேலை வாய்ப்புக்குள்ளாக வர முடியாது. இப்படி இந்த சாத்தான் என்ன செய்கின்றான் அப்படின்னா, கர்த்தருடைய காரியத்திற்கு உங்கள் கழுத்தை கொடுக்க மனம் அல்லாதவனாய் உன்னுடைய நிலைகளை அவன் மாற்ற துவங்க ஆரம்பிச்சிருவான். எது முக்கியம்னு பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா, உலகம்தான் முக்கியம் என்கின்ற ஒரு நிலையை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாயையான தோற்றத்தை உருவாக்குகிறார். கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னுடைய நுகத்தடியில கர்த்தராகிய தேவனுடைய நுகத்தில் நீ இணைக்கப்படும் போது அது கஷ்டமா தான் இருக்கும், அது ஊடாக கடந்து போகிறது கஷ்டம்தான். ஆண்டவராகிய தேவன் நீ உனக்கு பிரியமில்லாத வழியிலே உன்னை ஓட்டி கொண்டு போகக்கூடிய நேரம் அது உனக்கு பிரியமில்லாத ஒரு வழியாத்தான் இருக்கும். என்றாலும் கூட அதை தாண்டி நீ போகிறது உண்டானால் தேவனுடைய எந்த மகிமையான காரியங்களையும் உன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளவே முடிகிறது இல்லை. மோட்ச பிரயாணம் என்கின்ற ஒரு புஸ்தகத்தை நான் ஆரம்ப நாட்களிலே வாசித்தது உண்டு. அந்த புஸ்தகத்துல அதாவது ஒரு மெயின் கேட் ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் திட்டி வாசல்னு போட்டிருப்பாங்க. இந்த திட்டி வாசலின் வழியாகத்தான் உள்ள போகணும். அது வழியாகத்தான் உள்ள போகக்கூடிய நேரத்தில் ஒரு முத்திரையை அவங்க கையில கொடுத்து, ஒரு பெரிய ஒரு சுருளை கையில கொடுத்து அவனுடைய நெற்றியில் வந்து முத்திரையை போட்டு அனுப்பி வைப்பாங்க. நீ வந்து மோட்ச பிரயாணத்திற்கு போகக்கூடிய லாயக்குள்ளவன் அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க. இப்படி இவர் போயிட்டு இருப்பாரு, மோட்ச பிரயாணத்துக்கு போகக்கூடிய இந்த கிறிஸ்தியான் என்கின்ற இந்த மனுஷன் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பக்க வழியிலிருந்து சில பேர் அந்த சவரை தாண்டி உள்ள குதிச்சு அந்த வழியில கடந்து வருவாங்க. உடனே இவர் கேட்பாரு, நீங்க எங்க இருந்து வரீங்க, எங்க போறீங்கன்னு கேட்பாரு. நாங்களும் இந்த மாதிரி மோட்ச பிரயாணம் போறோம். இல்லையே மோட்ச பிரயாணம் போறோம்னா அந்த வழியா தான் வரணும், நீங்க இந்த மாதிரி ஷார்ட்கட்ல உள்ள ஏறி வரீங்களே. இல்ல எங்க ஊருக்கும் அந்த வழிக்கு ரொம்ப தூரம் இருக்கிறது, ஆகவே எங்க ஊர்ல இருந்து போகக்கூடிய மோட்ச பிரயாணத்துக்கு போகக்கூடிய எல்லாருமே இந்த மாதிரி குறுக்கு வழியில தான் வருகிறது வழக்கம், இதுதான் எங்களுடைய பாதை, இதுதான் எங்களுடைய வழி, ஆகவே இப்படித்தான் நாங்கள் வருகிறது வழக்கம்னு சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, இல்ல அந்த வழியில வந்தீங்கன்னா உங்க கையில வந்து ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை உங்க கையில ஒரு பெரிய ஒரு தோல் சுருளையும் கொடுத்திருப்பாங்களே, இது இல்லாம மோட்ச ராஜ்யத்துக்குள்ள அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே. அதெல்லாம் கிடையாதுங்க, எங்களுக்கு இருக்கக்கூடிய சுருக்கு வழி இதுதான், இந்த வழிதான் நான் கடந்து போவோம். இப்படிதான் நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில ஷார்ட்கட் மெத்தட் எதுங்க இருக்கு, எது வழியா போனோம்னா நம்ம ஈஸியா உள்ள போக முடியும். கர்த்தர் சொல்லுகின்றார், ஷார்ட்கட் எல்லாம் கிடையாது, ஆவிக்குரிய நிலையில இப்படிதான் போகணும், அப்படிதான் வாழணும். உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய மார்க்கத்தை கொஞ்சம் பாருங்க. நீங்கள் போகக்கூடிய மோட்ச வழி இடுக்கமும் நெருக்கமுமான வழி. ஜீவனுக்கு போகக்கூடிய வழி இடுக்கமும் நெருக்கமுமான வழி. ஆனால் கேட்டுக்கு போகக்கூடிய வழியை பாருங்கள், விசாலமான வழி. அதுல நீங்க எதையுமே நீங்க இழக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் உங்க வாழ்க்கை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த இடுக்கமும் நெருக்கமுமான வழியில் நீங்க போகிறது உண்டானால் போகக்கூடிய நேரத்துல உங்க 2 ஷோல்டரும் தட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வழியை இடிக்க முடியாது. வேணா ஷோல்டரை வேணா வெட்டிக்கலாம், 2 கையை வேணா வெட்டிக்கலாமே தவிர, அப்படிதான் உள்ள போக வேண்டுமே தவிர வழியை இடிக்க முடியாது. ஆனால் அங்க போகக்கூடிய கேட்டுக்கு போகக்கூடிய வழியில நீங்க எதையுமே இழக்க வேண்டாம். ஜனங்கள் தேடக்கூடிய வழி, கேட்டுக்கு போகக்கூடிய வழி, எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. வந்த அந்த சபைக்கு வந்தா, ஆராதனைக்கு வந்தா உட்காந்தா நாங்க தூங்கினா கூட கவனிக்க மாட்டேங்கிறாங்க, கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. அவர் வாட்டுக்கு பிரசங்கம் பண்ண, அவர் வாட்டுக்கு பேசுறாரு, அவர் வாட்டுக்கு சொல்லிட்டு போறாரு. நீங்க குறிப்பு எழுதுறீங்களா, எழுதலையா, கவனிக்கிறீங்களா இல்லையா, பாக்குறீங்களா இல்லையா, வர்றீங்களா, காணிக்க போறீங்களா, அதை மாத்திரம் கரெக்டா பாக்குறாரு, மற்ற எதையும் கவனிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய வழி சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் ஜீவனுக்கு போகக்கூடிய வழி அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுல எதை நீ இழக்க வேண்டும், உன் தூக்கத்தை இழக்க வேண்டும் சொன்னா இழந்துதான் ஆகணும். உன்னுடைய நித்திரை மயக்கத்துக்கு உன்னுடைய கண்களை நீங்கள் இழக்கணும்னு சொன்னா நீங்கள் ஆகித்தான் ஆகணும். இல்ல ஆண்டவர் என்னால தூங்காம இருக்க முடியாது, டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ தூங்காம முழிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எத்தனையோ விதமான காரியத்தை, அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் சொல்லுங்க, நான் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், வேற வழி இல்லை. அதற்காக நீ இழக்க வேண்டும் என்றால் இழந்துதான் ஆக வேண்டியது அவசியம்.
ஆகவேதான் கர்த்தர் சொல்கிற இந்த சாத்தான் சொல்லக்கூடிய காரியம் என்ன, இந்த கீழ்ப்படியாமை என்கிறது எதை நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுத்தருகிறது. ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவனால கீழ்ப்படிய முடியல அப்படின்னா, நிறைய நேரங்களில் நாம் கர்த்தராகிய தேவனிடத்தில் எதை நாம் எதிர்பார்க்கின்றோம், என் கருத்துக்கு கர்த்தர் ஒத்து வர வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு கர்த்தர் ஒத்து பேச வேண்டும். அப்படி இல்லாட்டி அதுக்கு உள்ள என்னால வர முடியாது. கர்த்தர் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் என்ன காரியம் செய்யறேன், ஆண்டவராக தேவனை நோக்கி நான் கேட்கிறேன், ஆண்டவரே நான் இந்த சினிமா தேட்டருக்கு போக போறேன், எனக்கு இந்த டிக்கெட் கிடைக்கணும்னு சொன்னா கர்த்தர் என்னுடைய கருத்துக்கு ஒத்து சொல்லணும். ஆமா ஆமா மகனே, நீ போகலாம்ப்பா, நீ போகக்கூடிய வழியெல்லாம் நான் உனக்கு துணையா வருவேன், உனக்கு நான் பாதுகாப்பேன், 24 தூதர்களை அனுப்புவேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாருன்னா அந்த கர்த்தர் எனக்கு நல்ல கர்த்தர். ஆனா நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னு அந்த கர்த்தரை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது, ஆண்டவராகிய தேவனுக்கு கீழ்ப்படியாமை என்கிற நிலை எதுல வர ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, எதனால உங்க கருத்து அவருடைய கருத்து வித்தியாசப்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னா ஒரே ஒரு மார்க்கம் தான். உன் கருத்துக்கு கர்த்தர் ஒத்து வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, ஆனால் அவர் கருத்துக்கு நீ கட்டாயம் உடன்பட்டே தீர வேண்டியது அவசியம். அதுக்கு தான் உன்னை என்னை அபிஷேகம் பண்ணிக்கிறார். உன் கருத்தை வலியுறுத்துக்காக ஆண்டவராகிய தேவன் உன்னை தெரிந்து கொள்ளல. என்னுடைய விஷயங்களை நான் சொல்லணும், நான் எப்படி நடக்கணும், எப்படி போகணும், எப்படி இருக்கணும், ஆண்டவரே என்னென்ன மார்க்கத்தில் போகணும், அதெல்லாம் கத்துட்டு நீ போய் பேசுவதற்காக அல்ல. அவர் என்ன சொல்லுகிறாரோ அவைகளிலே அச்சு பிசகாமல் அவைகளில் போய் நடக்கவே நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேற ஒண்ணுமே இல்லை. வேற எதுக்கும் கர்த்தர் உன்னை கூப்பிடல. உன் இஷ்டத்தை உன் விருப்பத்தை உன்னுடைய காரியத்தெல்லாம் நீ வெளிப்படுத்த கூடவே கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் அந்த நுகத்துல என்றைக்கு நீ பூட்டப்பட்டாயோ அன்றைக்கு உன்னுடைய உரிமைகள் எல்லாம் அந்த நுகத்தோடு கூட பூட்டி பிணைக்கப்பட வேண்டியது அவசியம். வசனத்தில் என்ன போட்டிருக்கு தெரியுமா, ஆண்டவராகிய தேவனுடைய அப்போஸ்தலனாய் காணப்பட்ட மனிதனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், கிறிஸ்துவை நான் என்றைக்கு ஏற்றுக்கொண்டேனோ அன்று முதல் கிறிஸ்துவுக்குள் நான் சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய நினைவு தான் எனக்குள்ள இருக்கே தவிர என் நினைவெல்லாம் செத்து போயிருச்சுன்னு சொல்றார். என்னுடைய விருப்பமெல்லாம் செத்து போயிருச்சுன்னு சொல்றார். என்னுடைய ஓட்டம், என்னுடைய நினைவு, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய விருப்பங்கள், எனக்கு உண்டான எல்லா தேவைகள் எல்லாம் செத்து போயிருச்சு. அது இன்னும் உயிரோடு கூட இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது மறைவான குற்றங்கள் உன் வாழ்க்கையில இருக்குன்னு அர்த்தம். கிறிஸ்துவோடு பிணைக்கப்பட்டுட்டேன்னா இனி உன்னுடைய உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட வேண்டும். உனக்காக நீ கவலைப்படக்கூடாது, உனக்காக நீ வேதனைப்படக்கூடாது, உன்னை குறித்து நீ யோசிச்சு பார்க்க கூடாது, உனக்கு உண்டான காரியங்களுக்காக நீ மெய்யாக வேதனைப்படக்கூடாது. ஏனென்றால் கிறிஸ்து என்கின்ற ஆண்டவராகிய தேவனுக்குள் ஒரு மனிதன் கடந்து வருகிறது உண்டானால், கிறிஸ்து இயேசுவை எவன் ஒருவன் ஏற்றுக்கொண்டானோ கிறிஸ்துவின் நிமித்தம் தங்கள் ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அவர்கள் அறைந்திருக்கிறார்கள் என்கிறது கர்த்தருடைய வேதம். போயிடுச்சு, எல்லாமே செத்து போயிடுச்சு. உன்னுடைய விருப்பம் என்னங்க, உங்களுக்கு என்ன ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் உண்மையான கிறிஸ்தவனாய் இருக்கிறது உண்டானால் கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை அவர் எனக்கு தரட்டும் கேட்கணும். அதை தவிர்த்துட்டு எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அந்த காரியம் வேணும் ஆண்டவரே, இந்த மாதிரி கார் வேணும் ஆண்டவரே, இல்லை இல்லை இல்லை. உன் விருப்பம் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறது உண்டானால் கிறிஸ்துவின் நிமித்தம் இன்னும் உன்னுடைய ஆசை இச்சைகள் சாகலன்னு அர்த்தம். இந்த சாகாதிருக்கக்கூடிய தன்மைதான் கீழ்ப்படியாமை என்கின்ற நிலையை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கீழ்ப்படியாமை என்கிற நிலை எப்ப வருதுன்னா, இந்த சாவுக்கு இனமான காரியம் இன்னும் சாகாம இருக்கிறதுனாலதான் கீழ்ப்படியாமை என்கின்ற நிலையை சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பிக்கின்றான். ஆகவே இந்த முரட்டாட்டம் என்கின்ற தன்மைகளை விட்டு நீங்கள் கடந்து போகும்படிக்காக கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த மறைவான காரியங்கள்ல சாத்தான் தரக்கூடிய முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, கீழ்ப்படியாமை என்கின்ற காரியங்களை உங்களுக்குள்ள இன்னும் என்னென்ன விஷயங்கள் சாகாது இருக்கிறது, என்னென்ன ஆசை இச்சைகளை இன்னும் நீங்க உள்ள வச்சிருக்கிறீங்க, இவைகளை சாத்தான் உள்ளே வரக்கூடிய சாத்தான் ஆழமாய் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கின்றார். என்ன காரியங்களை இன்னும் உள்ள வச்சிருக்கிறாங்க. பேரை வெளியே பார்த்தா நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷன் மாதிரி சபையில வந்து உட்கார்ந்து கொண்டு எவ்வளவு பிரசங்கத்தை எவ்வளவு தூரம் நேர்த்தியா கவனிக்கிறான், எத்தனை காரியங்களை கேட்க ஆரம்பிக்கிறான். சகோதரிகள் சொன்னா நல்ல முக்காடு போட்டு எவ்வளவு நேர்த்தியா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையை நான் வஞ்சிக்கிறது எப்படி இருக்கிற சாத்தான் உள்ள வந்து பார்க்கக்கூடிய, வெளியே முகத்தெல்லாம் பார்க்க மாட்டான், முக்காட பார்க்க மாட்டான், உங்க வெளியே உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய நிலைகளை பார்க்கறது இல்லை. உள்ள அந்தரங்கமான வாழ்க்கையிலே இன்னும் உன்னுடைய மாம்சீகமான காரியம் எது எதெல்லாம் செத்து போகாம இருக்குன்னு பார்க்கிறான். அதை அவன் தூண்டி அவன் தொட்டு உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே கர்த்தராகிய தேவனுக்குடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத நிலைகளை சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கின்றான். அப்ப நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே மாம்சத்துக்குரிய காரியங்கள் எது எதையெல்லாம் சாகலன்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் என்னுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் இன்னும் உயிரோடு கூட காணப்பட ஆரம்பிக்கிறது.
அரைகுறையாய் நம்முடைய ஆவிக்குரிய நிலை காணப்படுகிறதை போல ஒரு ஆபத்தான வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகின்றார், சாவுக்கு இனமாக காணப்படக்கூடிய மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் சும்மா அடிக்க கூடாது. சும்மா அப்படி வந்து ஒரு இந்த கட்டையை போட்டு அடிக்க கூடாது, அல்லது ஒரு கல்லை வச்சு அடிக்க கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், சிலுவையில கொண்டு போய் அரைஞ்சிருன்னு சொல்லிடுறாரு. அது வெளியே வந்துடக்கூடாது. வந்துருச்சுனாலே போச்சு, உன்னுடைய ஆவிக்குரிய நிலை பழைய நிலைகளை காட்டிலும் மோசமானதாய் காணப்பட ஆரம்பிச்சு. சிலுவையில அரைஞ்சாதான் அது அந்த இடத்தை விட்டு மீண்டும் இறங்கி வரப்போகிறது இல்லை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இரண்டாவது காரியமாக நம்முடைய வாழ்க்கையில இந்த கீழ்ப்படியாமை என்கின்ற நிலை எப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்த வழியாக நம்முடைய வாழ்க்கையில வரப்போகிறது, எப்படிலாம் உள்ள வரப்போகுது. சாதாரணமாக ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய விருப்பத்தை நம்ம வந்து பார்த்தோம்னா, இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்ன கேள்வி கேட்க போறேன், கர்த்தராகிய தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியாம இருப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லுங்க? சேச்சா, நாங்க கீழ்ப்படியாம இருப்போமாங்க, கீழ்ப்படிகிறதால நான் இங்க வந்திருக்கிறோம் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இந்த கீழ்ப்படியாமை என்கிற நிலை நம்மை அறியாமல் மறைவாய் நமக்குள் வருகிறது. எப்படி இந்த மறைவாக உள்ள வரப்போகுது அப்படின்னு பாருங்க. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 3வது அதிகாரம் 1வது வசனமும் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலும் ஒரு காரியத்தை பார்க்கலாம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலும் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலும் ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். கலாத்தியர் 3:1 வாசிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருந்தாரே, உங்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நல்ல ஒரு நிலையில அவன் ஓடிட்டு இருக்கிறான். நல்ல ஒரு ஓட்டத்துக்குள்ளாக அவன் ஓடிட்டு இருக்கிறான். ஓடிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகக்கூடிய அளவிற்கு உங்களை தடை செய்தவன் யார்? நல்ல ஒரு துவக்கத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த நிலைகளை தந்தவன் யார் அப்படின்னா, மறைவாக அவன் வாழ்க்கையிலே சாத்தானுக்கு இடமளிக்கக்கூடிய தன்மைதான் வாழ்க்கையிலே தடைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல அவன் என்ன, அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு, நல்லா நீங்க ஓடுனீங்களே, உங்களை சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகக்கூடிய அளவிற்கு தடைகளை உருவாக்கினவன் யார் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்கிறார். நல்லா தான் ஓடணும், நல்ல கர்த்தராகிய தேவனுடைய சிலுவையை பார்த்தோம், தேவனுடைய மகிமையை பார்த்தோம், ஆவிக்குரிய நிலைகளின் ஊடாக நம்ம கடந்து போக ஆரம்பிச்சோம், கர்த்தருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டோம். என்றாலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு தடைகளை தந்தவன் யார் அப்படின்னா, அந்த தடைகளை தருகிறது எங்க வருது அப்படின்னா, சாத்தானுக்கு மறைவாக நாம் இடம் கொடுக்க ஆரம்பிக்கின்றோம். இந்த சாத்தான் என்ன செய்ய ஆரம்பிக்கின்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முறை சாத்தான் வந்து போராடக்கூடியவனாய் அல்ல, பல முறை ஒவ்வொரு காலங்கள் தோறும் கட்டம் கட்டமாக வந்து போராடி கொண்டே வர ஆரம்பிக்கிறார். இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்த பொழுது எத்தனை முறை சாத்தானுடைய போராட்டங்களின் ஊடாக அவர் கடந்து போகிறாருங்கிறத பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியத்தினுடைய துவக்கத்திலே சாத்தான் வந்துட்டான். எங்க வந்துட்டான் பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் வர்த்தமானம் வரக்கூடிய அந்த நேரத்திலேயே சாத்தான் பூமிக்குள்ளாக கடந்து வந்து 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாவற்றையும் கொல்ல வேண்டும். அப்பவே போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சாத்தான் ஆண்டவராகிய தேவன் ஊழியத்துக்கு கடந்து போறார். போகக்கூடிய நேரத்தில் அங்கும் பிசாசு கடந்து வருகின்றார். 3 விதமான சோதனைகளை தர ஆரம்பிக்கிறார். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரிசேயர்கள் மூலம், சதுசேயர்கள் மூலம், வேதபாரகர்கள் மூலம், அநேக விதமான தேவனாகிய கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மக்களின் மூலம், பேதுருவின் மூலம், இப்படி பல வழிகளில் சாத்தான் முயற்சிகளின் ஊடாக கடந்து வந்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே எங்காகிலும் சாத்தானுக்கு இடம் கொடுத்தாரான்னு பாருங்க. அவன் வரக்கூடிய வழியெல்லாம் ஒரே மார்க்கத்தில் வரல, பல வழிகளிலே அவன் கடந்து விடுகின்றான். முதல் காரியத்தில் அரசாங்கத்தின் மூலமாய் சாத்தான் கடந்து வந்தான். 2வது காரியமாக சாத்தான் நேரடியாக கர்த்தரோடு கூட பேசும்படி கடந்து வந்தான். 3வது காரியமாக ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய பரிசேய சதுசேய மக்கள், அநேக விதமான படித்த பண்டிதர்களின் மூலமாய் சாத்தான் கடந்து வருகின்றான். 4வது காரியத்தின் மூலம் சாத்தான் யார் மூலமாய் வருகிறான்? அவர் மூலமாய் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சீஷனின் மூலமாய் கடந்து வருகிறான். இப்ப பல வழிகளில் பிசாசனுடைய போராட்டம் வர ஆரம்பிக்கிறது. எந்த வழியில சாத்தான் வர ஆரம்பித்தாலும் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் சாத்தானுக்கு எவ்வளவேனும் இடம் கொடுக்காமல் வரக்கூடிய வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் தெளிவாய் அறிய துவங்க ஆரம்பிச்சிட்டார்.
இப்ப நம்முடைய வாழ்க்கையில சில வழிகளிலே நாம் பார்த்து கொண்டிருப்போம், இந்த வழியில தான் பிசாசு வருவான்னு சொல்லி. ஆனால் பிசாசு வரக்கூடிய மார்க்கம் பல வழிகளிலே சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதை பார்க்க முடியும். உதாரணமாக ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படிக்காக வேம்பார் என்கின்ற பகுதி அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் ராமநாதபுரத்துக்கு போகின்ற வழியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஊர். அந்த ஊருக்கு நான் ஆரம்ப நாட்டிலே கடந்து போன காலங்கள் உண்டு. அந்த ஊருக்கு கடந்து போகக்கூடிய நேரத்தில் முதல்ல பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு முன்பதாக அந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, நல்ல ஒரு ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் நல்ல பிரபலமான தீர்க்கதரிசி என்கின்ற பெயரில் அழைக்கப்பட்டவர். அந்த பகுதியில எல்லாத்திலையும் அவருடைய பெயர் ரொம்ப பிரசித்தம் வாய்ந்த ஒரு ஊழியக்காரர். அவர் மேடைக்கு உட்கார வச்சிருந்தாங்க. என்னுடைய கூட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு அவர் கையில கொடுத்திருந்தாங்க. அவரை எனக்கு அறிமுகப்படுத்தி சொன்னாங்க, இவர் பெரிய தீர்க்கதரிசி இந்த பகுதியிலன்னு சொன்னாங்க. உடனே அவர் பார்த்து நான் கேட்டேன், கர்த்தருக்கு சோதரம், உங்களை நான் பார்த்தேன், நானும் ராமநாதபுரம் மாவட்டம் தான் அப்படின்னு சொன்ன போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணன் எல்லாம் தெரிஞ்சிச்சு, எல்லா காரியத்தையும் நல்லா பேசிட்டு வந்தோம். அந்த ஊழியம் ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. கடைசி நேரத்துல ஜெப நேரத்துல அவருடைய கையிலேயும் சில பொறுப்புகளை நான் கொடுத்திருந்தேன். அவரும் ஜெபிக்க ஆரம்பித்திருந்தார். பிசாசுகள் ஓடிட்டு நிறைய அற்புதங்கள் உருவாக்கப்பட்டது. ஒரு 4-5 வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் அதே கிராமத்திற்கு என்னை அழைத்திருந்தார்கள். அந்த முறை போன பொழுது அந்த ஊழியக்காரர் வரல, ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க, வரல. அங்க இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து கேட்டேன், போன முறை ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு மேடையில தலைமை தாங்கறதுக்கு உட்கார வச்சிருந்தீங்களே, இப்ப அந்த தீர்க்கதரிசி எங்கன்னு கேட்டேன். உடனே அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் சொன்னாங்க, இப்ப அவர் இந்த ஊழியத்தை விட்டுட்டு பின்மாறி போயிட்டாருன்னு சொன்னாங்க. என்னங்க அவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரர், பெரிய தீர்க்கதரிசி, வல்லமையான ஒரு ஊழியக்காரர்னு சொன்னீங்க, நீங்க தான் அறிமுகப்படுத்தி பின்மாறி போயிட்டாருன்னு சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டம் முடிந்த பிறகு அவருடைய வீடு எங்க இருக்குன்னு சொல்லி நான் தேடும்படிக்காக கடந்து போய் இந்த ஊருக்குள்ள கடந்து போயிட்டேன். ஊருக்கு கடைசியில் அவருடைய வீடு நல்ல ஒரு பெரிய ஒரு பங்களா கட்டியிருந்தாரு. அந்த வீட்டுக்குள்ள உள்ள போன பொழுது அவரை பார்த்து நான் கேட்டேன், என்னையா நீங்க ஊழியத்துக்கு வருவீங்கன்னு நினைச்சேன், 3 நாள் கூட்டம் இருந்துச்சு, போன முறை நீங்க வந்திருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஊழியம், இப்ப இந்த முறை நீங்க வராம போயிட்டீங்க, காரணம் கேட்டதுக்கு இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்லிட்டாங்க, முன்பு மாதிரி அவர் தன்னுடைய ஊழியத்தில் இப்ப பிரகாசிக்கிறன்னு சொல்லிட்டாங்க, என்ன காரணம்னு சொல்லி கேட்டேன். உடனே என்னுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு அவர் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தார். நான் கர்த்தருக்கு வல்லமையாய் ஒப்புக் கொடுக்கப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த காலத்துல நான் ஒரு நல்ல ஒரு உடன்படிக்கை கர்த்தரோடு கூட செஞ்சேன். ஆண்டவரை நான் திருமணமே செய்யாம இந்த ஊழியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணேன், உடன்படிக்கை பண்ணி இந்த ஊழியங்கள்ல கர்த்தர் என்னை வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டு வந்தார். ஒரு நாள் திடீரென்று சொல்லி என்னுடைய தாய்க்கு தீர்க்க முடியாத ஒரு வியாதி வந்துச்சு. எங்க வீட்டுல நான் ஒரே பையன் தான், அப்பா இறந்து போயிட்டாங்க, அம்மா மாத்திரம் தான். திடீரென்று சொல்லி என்னுடைய தாய்க்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி வந்துருச்சு. உடனே எங்க அம்மாவை பார்த்துட்டு நான் எங்கெங்க டாக்டர்கிட்ட கொண்டு போக முடியுமா எல்லாத்தையும் நான் கொண்டு போய் உங்களை காமிக்கிறேமான்னு சொல்லி எவ்வளவு தூரம் பிரயாசப்பட்ட பொழுது கடைசியில மரணத்துக்கு சமீபமாய் வந்து என்னுடைய தாய் என்னை பார்த்து சொன்னாங்க, மகனே எனக்கு ஒரே ஒரு குறைவு தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன குறைவுமான்னு கேட்ட போது, உன்னை நான் திருமண குலத்துல பார்க்கணும்னு ஆசை, ஆனா நீயோ கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்துட்ட, ஆனா என்னுடைய ஆத்மா சாந்தி அடையாம இப்போ நான் சாக போகின்றேன் என்கிற ஒரு வார்த்தையை பேசினாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களாம் சொன்னாங்க, அம்மாவுடைய ஒரு ஆசையை கூட நிறைவாக்கல அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு முன்னால் எப்படி ஒன்னாலும் ஊழியம் பார்க்க முடியும். எல்லாரும் பேசினாங்க. பேசின மாத்திரத்துல வேற வழி இல்லாம எல்லாரும் கம்பல் பண்ணதுனால என்னுடைய தாயாருடைய கண்ணீருக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அந்த ஒரு காரணத்தினால என்னுடைய திருமணத்துக்கு நான் சம்மதித்தேன். என்ன ஒரு காரியம் நடந்துச்சு, திருமணம் முடிஞ்சிச்சு. அம்மாவுக்கு முன்னால 2 பேருடைய கையை ஒன்னா இணைச்சாங்க. எங்க அம்மாவுடைய ஜீவன் போயிடுச்சு. அதன் பின்பதாக நான் திருமண வாழ்க்கைக்குள் போனேன். போன மாத்திரத்துல கரெக்டா ஒரு 1 அல்லது 2 வாரத்திற்குள்ளாக ஆண்டவராகிய தேவனுடைய எல்லா காரியங்களையும் நான் இழந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து போக ஆரம்பிச்சிருச்சு. உடன்படிக்கை நான் கர்த்தர் எனக்கு சொல்லல, நீ திருமணம் முடிக்காம ஊழியம் பார்க்கன்னு சொல்லல, ஆனா நான் தான் உடன்படிக்கை பண்ணேன். உடன்படிக்கையை மீறினதுனால தேவனுடைய வல்லமை நான் இழந்து போயிட்டேன். இப்ப நான் எவ்வளவு தூரம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா கூட எந்த காரியத்தையும் என்னால் என் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்ப சாத்தான் எப்படி மறைவா தந்திரம் வைக்கிறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க செஞ்சிருக்கக்கூடிய பொருத்தனையை மீறும்படியாக எதையாச்சும் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில தந்து தேவனையும் உங்களையும் பிரிக்கும்படியான காரியங்களை எப்படி கொண்டு வரலாம், என்ன மாதிரி கொண்டு வந்தா இந்த ஆவிக்குரிய நிலையில இருந்து அவன் மெய்யாகவே விழுந்து போயிடுவான், என்ன மாதிரியான சூழ்நிலைக்குள்ளாக அவனை கொண்டு போக ஆரம்பிச்சா இந்த ஆவிக்குரிய பரிமாணத்தினின்று அவன் பின்னிட்டு போயிடுவான். இதுதான் சாத்தானுடைய முக்கியமான எய்ம், நோக்கம். அதுதான் இந்த நோக்கத்தினுடைய அடிப்படையில் தான் சாத்தான் என்ன செய்ய ஆரம்பிக்கின்றான், மறைவான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில உள்ளே வரும்படியாக ரொம்ப ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான்.
எங்கெங்கெல்லாம் உடன்படிக்கை பண்ணிக்க, எங்கெங்கெல்லாம் பொறுத்துரை பண்ணிருக்கிற, சாத்தானுக்கு விரோதமா எங்கெங்கெல்லாம் எழும்பி நிற்க ஆரம்பிக்கின்றார், அங்கெங்கெல்லாம் சாத்தான் தன்னுடைய கரங்களை வைக்க ஆரம்பிக்கின்றார். இங்கதானே எனக்கு விரோதமா வந்த, இங்கதானே நீ உடன்படிக்கை பண்ண, இங்கதானே நீ ஊழியத்துல வல்லமையாக எழும்பி நிற்க ஆரம்பிச்ச, அங்கெங்கெல்லாம் நமக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது பல வழிகளிலே போராட்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் ஏதாகிலும் ஒன்றிலே நீங்கள் தடுக்கி விழுகிறது உண்டானால் சாத்தான் உங்கள் மேல் பலன் கொள்ள ஆரம்பிச்சிடும். சாத்தான் ஒரு முறை உள்ள வந்துட்டான்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சத்தியத்தின்படி ஓடும்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்க, உங்களுடைய கண்களை மயக்கினவன் யாருன்னு பவுல் கேட்கிறாரு. நல்லா தான் கீழ்ப்படிச்சிருந்தீங்க, நல்லா தான் ஓடுனீங்க, நல்லா தான் பிரயாசப்பட்டீங்க, எல்லா கர்த்தருடைய சிலுவையினுடைய மரணத்தை பார்த்தீங்க, ரட்சிப்பினுடைய திட்டம் உங்களுக்கு தெரியும், எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்த பொழுதிலும் கூட இந்த மாதிரி ஆண்டவராக தேவனுடைய மகிமையை இழக்கும்படி உங்களுடைய கால்களை இடரப்படினவன் யார் என்கிறதை பற்றி கர்த்தருடைய ஊழியக்காரனை பவுல் கேட்கிறத பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய கால்களை தட்டும்படியாக எங்கெங்கெல்லாம் நீ உடன்படிக்கை பண்ணியிருக்கிற, எங்கெங்கெல்லாம் உன்னுடைய ஆவிக்குரிய பலம் உள்ள இருக்கிறது, அவைகளிலே எந்தெந்த பலத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே பலவீனப்படுத்த முடியும் என்கிறதை சாத்தான் கண் கொண்டு பார்த்து கொண்டே வருகின்றான். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகின்றார், மறைவான வாழ்க்கையை குறித்து ரொம்ப நீங்க ஜாக்கிரதையா இருங்க. வெளியரங்கமான வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், நல்லா தான் நீங்க இருப்பீங்க, நல்லா தான் நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, நல்லா தான் ஊழியம் பார்ப்பீங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் உள்ளான வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? சாத்தானுக்கு இடம் கொடுத்து நீங்க ஊழியமாக்கலாம், சாத்தானுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தும் நீங்கள் ஊழியத்தின் ஊடாக கடந்து போகலாம். நிறைய ஊழியக்காரனுடைய நிலையை நான் உங்களுக்கு சொல்ல முடியும், நிறைய ஆவிக்குரிய மக்களுடைய நிலைகளை பற்றி நான் உங்களுக்கு பேச முடியும். அவனுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா தேவன் அருவருக்கக்கூடிய அநேகம் பாவங்கள் உள்ள இருக்கும். ஆனா வெளியே பார்த்து நான் வல்லமையா தீர்க்க தரிசனம் பேசுவோம், வல்லமையா ஊழியம் பார்ப்போம். இது முடியுமான்னு சொன்ன முடியும். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். அதுதான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. கர்த்தரை போலவே கிரியைகளை செய்யக்கூடிய கடைசி காலத்தில் எழும்பக்கூடிய அநேக மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். இதிலே ஒன்றிலாகலும் நீங்கள் தட்டி போகாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகின்றார், உன் அந்தரங்கமான வாழ்க்கையை ஆராய்ச்சி பாருன்னு சொல்றார். இதுல உனக்கும் கர்த்தருக்கு இடையில எங்கெங்கெல்லாம் தடை சுவர் இருக்கிறது என்கிறதை பார். இதுல எங்கேயாச்சும் தடை உன் வாழ்க்கையில இருக்கிறது உண்டானா நீ பயன்படுத்தப்படக்கூடிய நிலைகளிலே 99% பிசாசுதான் அங்கே கிரியைகளை நடப்பிக்கிறதை பார்ப்பேன். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையான ஒரு நிலை உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார்.